இது வரைக்கும் நீங்கள் Basetech Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூடியூப் பிகினர்ஸ் தேவையான கேஜெட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டுடியோ செட்டப் லைட் எப்படி பண்ண போகிறோம், அதாவது ஹோம்மேடாகவே ஒரு ஸ்டுடியோ லைட் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ஷார்ட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டுடியோ லைட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலான லைட் வாங்கணும்னா நிறைய செலவாகும், கிட்டத்தட்ட 10,000 அதுக்கு மேலேயுமே ஆகும். ஆனால் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம்மேடாகவே செஞ்சுக்கலாம் பிவிசி பைப்லேயே. அதை எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் இது வந்து 300 400 ரூபா பட்ஜெட்குள்ளேயே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிட முடியும். அது எப்படின்னு செய்யறது பார்க்க முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை பிவிசி பைப்பு. இது வந்து ஒரு 9 feet இருக்கும். ஒயிட் கலர் வாங்கிக்கோங்க, ஒயிட் கலர் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்போ வந்து ஒரு இந்த மாடல் தெரியுமா, நிறைய பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து இதுவும் தேவைப்படும் உங்களுக்கு. இது ஒரு 16 கிட்ட தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே டி மாடல் இருக்குது பார்த்தீங்களா, 3 holes இருக்கிறது, இதுவும் தேவைப்படும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக் பாக்ஸு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூடியோடு இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மூடிக்குள்ளே தான் வந்து நம்ம லைட் செட் பண்ண போகிறோம். அந்த லைட் செட் பண்ணிவிட்டு இதை மூடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டர் ஷீட் தேவையில்லை, அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இந்த இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இது உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பர் நம்ம ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பிரியாணி பார்சல் பண்ணுவாங்களா அந்த கண்டெய்னர். அது வந்து இதுக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ட் நல்லாயிருக்கும், லைட்டை வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே தேவை உங்களுக்கு. இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த லைட்டு வந்து யூடியூப் வீடியோவில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு லைட் செட் பண்ண போகிறோம். இந்த லைட்டில் தான் இனிமேட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நான் இந்த லைட்டு தான் உங்களுக்கு வந்து எரிய வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, அந்த லைட் என்னன்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் செட் பண்ண போகிறது இந்த லைட் தான். இது வந்து 12 volt LED லைட்டு. இது உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த லைட்டு. அப்படி இது கிடைக்கலனா இது வந்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி ஓட வைக்கிறது. இப்போது நீங்கள் பேட்டரியில் வந்து எப்படின்னா இது வந்து 12 volt என்ன சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் சார்ஜர் வந்து உங்களுக்கு 12 volt கரெக்டாக இருக்கும். அப்படி என்கிட்ட லேப்டாப்பில் எனக்கு டேரெக்டாக கரண்ட்டில் கனெக்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து கரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஏசி டிசியாக மாற்றி கொடுக்குற ஒரு அடாப்டர் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ஆகும். இது ஜஸ்ட்டு 50 rupees தான் ஒன்று. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அப்படி இந்த இது வேண்டாம், எனக்கு வந்து கரண்ட்டில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்கில் காமிக்கிறேன், அந்த லைட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், அது அடாப்டர் மட்டும் தனியாக வரும். சரி, இப்போ வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல் பீசஸாக. இப்போ நம்ம இதை வந்து மொத்தமாக வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது என்னென்ன பீஸ் எத்தனை சென்டிமீட்ரு எத்தனை இன்ச்சஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. இது வந்து பேஸு, இதுதான் வந்து கீழே உங்களுக்கு வரப்போகிறது ஸ்டாண்ட் மாதிரி நேராக நிற்கிறது.
இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1 அடி. இது உங்களுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் டேபிள் மேலே வைக்க போகிறதுனால எனக்கு 1 அடியே இது போதும். உங்களுக்கு அதுக்கு மேலே ஹைட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து 1 அடி கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து அதோட கீழே கரெக்டாக அந்த ஸ்டாண்டு கீழே வந்து எல் ஷேப்பில் வர மாதிரி, டி ஷேப் எல் ஷேப் வர மாதிரி இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது 9 சென்டிமீட்டரு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து 1 அடிக்கு 1, அப்புறம் 9 சென்டிமீட்டரில் 2 பிவிசி பைப் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டும் 4.5 இன்ச்சஸ். இது 2 வந்து 4.5 இன்ச்சஸில் ஒரு 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பார்த்திங்கன்னா இந்த இது செட்டு எத்தனை இன்ச்சஸ்னால் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது. அப்புறம் கீழே வந்து இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதோட இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கும். இது என்னென்னலாம் சொல்லியிருக்கேன். இது ஒன்று வந்து 6.5 இன்ச்சஸ்ஸு, இன்னொன்று வந்து 8 இன்ச்சஸ்ஸு. கீழே மட்டும் அந்த டீ கிளாம்பு கொடுக்குறதுனால இந்த கீழே மட்டும் உங்களுக்கு சைஸ் டிஃபர் ஆகாது. என்னென்னு காமிக்கிறேன். அப்புறம் மேலே இது வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இது கடைசி ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 17 சென்டிமீட்டர் வருது. சரி, இப்போ இது மொத்தத்தையும் எல்லாத்தையும் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு ஸ்டாண்ட் டைப்பில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்படி மேலே கீழே ஏறுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்னேகால் அடி இருக்கும் இந்த ஸ்டாண்டு கரெக்டாக உங்களுக்கு. நல்லாவே இருக்குது. இதில் வந்து தான் இப்போ அந்த பாக்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் சொன்னல உங்களுக்கு லைட்டு, இந்த 12 வால்ட் லைட்டு, இது வந்து நான் வந்து ஒரு சார்ஜர் வாங்கியிருக்கேன், 12 வால்ட் சார்ஜர். அந்த சார்ஜரில் தான் இந்த லைட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜஸ்ட் இது மேலே வந்து டபுள் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். நான் சொன்ன சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது பேர் பார்த்திங்கன்னா N Pro அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு 12 வால்ட் சார்ஜர், அதையும் காமிக்கிறேன். இதான் அந்த சார்ஜரு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் N Pro. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 250 ஆகும். 250லேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். 300 கூட கிடைக்கும். நம்ம சீப்பாகவும் வாங்கிக்கலாம். இது ரொம்ப குவாலிட்டியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் லைட்டுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதே சேம் அவுட் வந்து தான் உங்களுக்கு லேப்டாப் சார்ஜர்லேருந்து வருது. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா லேப்டாப் சார்ஜர் இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் பின் வரும் அவுட் வர்றது. நம்ம அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இதை கனெக்ட் பண்ணிக்கணும். அது என்னென்னு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா
இந்த கிளிப் கனெக்ட் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஷால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் அப்படி இது ஷால்டர் பண்ணிட்ட பிறகு ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம இப்படி ஃப்ளக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இதை கனெக்ட் பண்ணி எப்படி லைட் எரியுதுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அப்படி ஒயரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட் வந்து எரியும். இல்லைனா உங்களுக்கு ஷேக்னஸ் ஆகிட்டு இருக்கும். இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நம்ம ஷால்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஷால்டர் பண்ண தெரிலனா இப்படி வச்சு நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லை ஃபெவிக்விக் கம்மை வச்சு ஒட்டிட்டிங்கனாலும் அது ஒரு அளவுக்கு டைட்டாக ஒட்டிக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ஷால்டர் பண்ணலாம். ரெண்டுத்தையும் ஷால்டர் பண்ணியாச்சு. அவள் தான் இது நல்லா போய்ட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். லைட் எரியும் போது இந்த ஷேக்னஸோ இல்லைனா அணைஞ்சறிஞ்சதோ அந்த எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரி, இப்போ இந்த லைட் நம்ம எரிதானே நம்ம இந்த ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹோட்டல் கனெக்ட் பண்ணி எரியுதா அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட் எவ்வளோ பிரைட்னஸாக எரியுதுன்னு உங்களுக்கு. இது இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த ஒரு லைட்டே எவ்வளோ பவராக எரியுது. ஆனால் இது டேரெக்டாக நீங்கள் தூக்கி இதில் ஒட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சில்வர் ஃபாயில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சில்வர் ஃபாயில் அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு பதில் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது அட்டை வேறு ஏதாவது ஒட்டிடணும். இந்த இடத்துல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்டை ஃபிட் பண்ணணும். இல்லை ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்டீலு. அது கரண்ட்டை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணும். அதனால் லைட் எரியாது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இது ஒட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி அதான் நீங்கள் ஒட்டிடணும். அது என்னன்னு சொல்கிறேன். A cigar in my mouth, maybe guilty but proud. Now I'm an outlaw on the run, dangerous but it's so fun. Running, running low, hold on, don't let go. Running, running low, keep running low. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டுடியோ லைட் செட்டப் பண்ணுறது எப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செஞ்சாலே போதும். இந்த மாதிரி மாடலில் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட முடியும். இது வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மேலே வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இந்த லைட் வந்து செட் பண்ணிட்டு அந்த ஹைட்டுக்கு. உங்களுக்கு இதோட கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா வந்து அந்த சென்டர் ஸ்டிக் மட்டும் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்க முடியும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 2 அடி இல்லை 3 அடிக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லைட்டோட ஹைட்டு கொஞ்சம் நிறையா வரும். ஆனால் பேஸ் வந்து இந்த ஹைட்டுக்கு நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் இந்த பேஸ்
மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா நிக்க முடியும். இதுக்கு மேல வந்து நீங்க ஹைட் ஏத்தணும்னா கீழ இருக்க பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாவா ஆக்கணும். அது மட்டும் இல்லாம இத பார்க்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைட் மாதிரியே கொஞ்சம் லுக்கும் தரும், பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இது வந்து நைட் நேரத்துல படிக்கவும் எழுதுறதுக்கு லைட் லேம்பாவும் யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டுடியோ லைட்டை. அதே லைட்டை வச்சு தான் நான் இப்போ வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கேமராக்கு முன்னாடி இந்த 2 லைட் தான் 2 பக்கமும் கீ லைட் ஃபில் லைட்னு 2 லைட்டுமே இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த வீடியோ பார்த்து செய்யலாம். இது மாதிரி நிறைய மேக்கிங் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.